Taste the Daily. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நகராட்சி சார்பில் போடப்படும் சாலைகள் தரமற்று உள்ளதாக அதிமுக நகரமன்ற உறுப்பினரும் நகர செயலாளருமான சரவணகுமார் குற்றம் சாட்டினார். நகரமன்ற கூட்டத்தில் பேசிய அதிமுக நகரமன்ற உறுப்பினர் சரவணகுமார், தரமற்ற முறையில் உள்ள சாலைகளை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தை நாடவுள்ளதாக தெரிவித்தார். மேலும் TDK பிள்ளை சாலையில் இறைச்சி அறுவை நிலையங்களால் திருநாய் தொல்லை அதிகரித்துள்ளதாகவும் அசம்பாவிதம் நடப்பதற்குள் நாய்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். லக்ஷ்மி ஹோட்டல் ரோடு போட்டிருக்காங்க, அந்த ரோடும் பார்த்துருக்காங்க. ரெண்டும் தரம் எப்படி இருக்கு? நீங்க அதிகாரிகள் நேரடியாக போய் ஆய்வு செய்யுங்க. தரம் இல்லை என்று சொல்கிறேன். நீங்கள் அந்த தரத்தை உறுதி செய்து எனக்கு உடனடியாக ஒரு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நான் மேல சொல்வேன். முடியாத பட்சத்தில் எனக்கு உரிய ஒரு விளக்கம் தரவில்லை என்றால் நீதிமன்றத்தை நானும் நான் தயாராக உள்ளேன். சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும். சிவகங்கை நகர அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கு தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் பயிற்சி முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் PR செந்தில்நாதன் கலந்து கொண்டு தேர்தல் பணிகள் தொடர்பாக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு விருதுநகர் மண்டல பொருளாளர் KC பிரசாந்த், சிவகங்கை நகர செயலாளர் NM ராஜா, மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் இளங்கோவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே வீராணகுன்னம் பகுதியில் தீ விபத்தில் குடிசை வீடு எரிந்து சேதமடைந்த நிலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் நேரில் சென்று பாதிக்கப்பட்டவருக்கு ஆறுதல் கூறி நிவாரணம் வழங்கினார். மதுராந்தகம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் முதுகரை கார்த்திகேயன் ஏற்பாட்டில் அரிசி, மளிகை பொருட்கள், காய்கறி, வேட்டி சேலை உள்ளிட்டவற்றை தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட லோகநாயகி என்பவருக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் வழங்கினார். அப்போது கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் இருந்தனர். செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட கொலப்பாக்கம் பகுதியில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தலைமையிலும் ஒன்றிய கழக செயலாளர் கஜேந்திரன் ஏற்பாட்டிலும் நடைபெற்ற இக்கூட்டத்தில் விடியா திமுக அரசின் அவலங்களை பொதுமக்களிடம் எடுத்துக் கூற வேண்டும் என ஆலோசனை வழங்கப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மண்டபம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் RG மருதபாண்டியன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு மாவட்ட கழக செயலாளர் MA முனியசாமி தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளர்களாக விருதுநகர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் வெண்ணிலா சசிகுமார், செயலாளர் சரவணகுமார், கழக MGR அணி துணை செயலாளர் RG ரத்தினம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு களப்பணியாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்து வலியுறுத்தினர். இதில் கழக நிர்வாகிகள் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே புதிதாக கட்டப்பட்ட காத்திருப்போர் கூடத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். மடவாப்பள்ளம் மீனவ கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று அப்பகுதியில் காத்திருப்போர் கூடம் கட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KA பாண்டியன் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 6 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கினார். கட்டுமான பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு அவர் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சிகளில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே பயணிகள் நிழற்குடை அமைக்கும் பணியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்ததுடன் கட்டி முடிக்கப்பட்ட பயணிகள் நிழற்குடையையும் திறந்து வைத்தார். நயனாகரம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து புதிதாக பயணிகள் நிழற்குடை அமைக்கப்பட உள்ளது. இதற்கான பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்ததுடன் சங்குபுரத்தில் கட்டி முடிக்கப்பட்ட பயணிகள் நிழற்குடையையும் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சிகளில் அதிமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் மாதர்பாக்கத்தில் வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் திண்ணை பிரச்சாரம் செய்பவர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் நடைபெற்ற இம்முகாமிற்கு வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சிறுனியம் பலராமன் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் அமைச்சர் பொன்னையன் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கும்மிடிப்பூண்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட 16 ஊராட்சிகளைச் சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் எப்போதும் வென்றான் கிராமத்தில் அதிமுக கிளை கழக நிர்வாகிகளை ஆன்லைனில் ஒருங்கிணைத்து பயிற்சி பட்டறை வழங்குவது குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கடம்பூர் ராஜு இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மோகன் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் இதில் பங்கேற்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி கூட்டம் நடைபெற்றது.
கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான PRG அருண்குமார் மற்றும் திருப்பூர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சஞ்சய் செல்வம் ஆகியோர் ஆலோசனைகளை வழங்கியதுடன் விடிய அரசின் அவலம் குறித்தும் எடுத்துரைத்தனர். மேட்டுப்பாளையம் MLA AK செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் நாசர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பீர்க்கன்காரனை 61வது வடக்கு வட்ட அதிமுக சார்பில் விடியா திமுக அரசை கண்டித்து தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ராசேந்திரன், முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா உள்ளிட்டோர் பங்கேற்று அதிமுக ஆட்சியின் சாதனைகள் மற்றும் திமுக அரசின் அவலங்கள் குறித்து மக்களுக்கு எடுத்துரைத்தனர். முன்னாள் கவுன்சிலர் கேபிள் V குணா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர்.